ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரெண்ட்ஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, ஈக்குவேஷன்ஸ் வித் 1 டிகிரி. அதாவது எந்த ஒரு ஈக்குவேஷன்லேயும் வேரியபிள்ஸோட பவர் வந்துட்டு 1ல் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்துட்டு நம்ம லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஸோ லீனியர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டால் ஆமாம், நம்ம மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நம்ம டாக்ஸியில் ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ டாக்ஸியில் ட்ராவல் பண்ணுறோன்னா நம்ம அவங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டு 120 rupees வந்துட்டு கொடுக்குறோம். அவங்க வந்துட்டு 15 rupees பர் கிலோமீட்டர் சொல்கிறாங்க. நம்மளுக்கு கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 15x = 120ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த எக்ஸுங்கிறது வந்துட்டு பவர் 1ல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஈக்குவேஷனை வந்துட்டு நம்ம லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இது எப்படி சால்வ் பண்ணுவோன்னா, எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேரியபிள். ஸோ அதை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு 15 நம்ம ஆர்ஹெச்எஸ் சைட் கொண்டு போகிறோம். அப்போது x = 8. அப்போ நம்ம 8 kilometers ட்ராவல் பண்ணியிருக்கோம் நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம லீனியர் ஈக்குவேஷன் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு சிங்கிள் வேரியபிள். லீனியர் ஈக்குவேஷன் வித் சிங்கிள் வேரியபிள்னால் வந்துட்டு இது. அடுத்து நம்ம லீனியர் ஈக்குவேஷன் வித் 2 variables பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 variables. இதோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா, ax + by = c. இது மாதிரி தான் வந்துட்டு இதோட ஜென்ரல் ஃபார்ம் இருக்கும். ஸோ இதில் ஏபிசி இது எல்லாமே வந்துட்டு ரியல் நம்பர்ஸ் தான். ஏபி அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஜீரோஸ் வந்துட்டு இருக்காது. ஸோ ஜீரோஸ் இருந்தாலே இந்த டேர்ம் வந்துட்டு நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ ஏபி அப்படிங்கிற ரெண்டுமே வந்துட்டு ரியல் நம்பராக தான் இருக்கும். சியும் வந்துட்டு சி வந்துட்டு நம்மளுக்கு ஜீரோவாக இருக்கலாம், ஏன்னா அது வந்துட்டு கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்டை வந்துட்டு நம்மளுக்கு ஜீரோவாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ எந்த மாதிரிலாம் இருந்தால் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா, x + y = 5. இது நம்ம லீனியர் ஈக்குவேஷன் சொல்லலாம். ஏன்னா 2 வேரியபிள்ஸ் இருக்குது செப்பரேட்டாக, அதோட பவர்ஸ் எல்லாமே 1. சப்போஸ் √x + √12 = 16 சொன்னாங்கன்னா இது வந்துட்டு நாட் அ லீனியர் ஈக்குவேஷன். பிகாஸ் இது வந்துட்டு x பவர் 1/2ன்னு போடுவோம். y பவர் 1/2 = 16. ஸோ இதோட பவர் வந்துட்டு 1ல் இல்லை, 1/2 இருக்குது. ஸோ இது வந்துட்டு நம்ம லீனியர் ஈக்குவேஷன்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி 2 வேரியபிள்ஸுமே வந்துட்டு தனித்தனியாக தான் இருக்கணும், சேர்ந்து இருக்கக்கூடாது. மல்டிப்புளாக இருந்துச்சுன்னா இதை வந்துட்டு நம்ம லீனியர் ஈக்குவேஷன்னு சொல்ல மாட்டோம். இந்த மாதிரி தனித்தனியாக இருந்துச்சுன்னா தான் அதை நம்ம லீனியர் ஈக்குவேஷன்னு சொல்லுவோம். லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னாலே வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் தான் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லைனுக்கான ஈக்குவேஷன் தான் வந்துட்டு லீனியர் ஈக்குவேஷன். எப்போவுமே வந்துட்டு லீனியர் ஈக்குவேஷன் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு கிராஃபில் புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2x + y = 4ன்னு போட்டிருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒய்ங்கிற வேரியபிள் தான் தனியாக இருக்குது. ஸோ y மட்டும் வச்சுட்டு 4 - 2x. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, எக்ஸுங்கிறதுக்கு வந்துட்டு நம்ம வேல்யூஸ் நம்மளே கொடுக்குறோம். x = -1. -1 கொடுத்தோன்னா 2 × -1. ஸோ 2 × -1 -2. இங்கே ஆல்ரெடி ஒரு 2 மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். அதாவது 4 × 2 - 1 4 - 2. ஸோ 4 + 2 ஸோ 6. இப்போ எக்ஸ் வந்துட்டு -1 ஆச்சுன்னா ஒய் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? 6. இது வந்துட்டு ஒரு பாயிண்ட் -1, 6. அதே மாதிரி x = 0ன்னு வச்சுக்கிட்டோன்னா இந்த டேர்மே கேன்சல் ஆயிரும். அப்போது y = 4. ஸோ பியோட பாயிண்ட் 0, 4. x = 1 வச்சுட்டோன்னா 4 - 2 × 1 4 - 2 2. இப்போ சி பாயிண்ட் வந்துட்டு 1, 2. ஸோ இப்போ நம்மக்கிட்ட 3 பாயிண்ட் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம கிராஃப் போடலாம். வந்துட்டு நம்ம கிராஃப் பிளாட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு -1, 6. -1, 6னா நம்மளுக்கு இங்கே வரும். அடுத்து 0, 4. அது இங்கே வரும். 1, 2. ஸோ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்குது. ஸோ
இந்த கிராஃப் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இது வந்துட்டு ஒரு லைனை தான் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு நம்மளுக்கு ஈஸியாக புரியுது. ஸோ இதில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே வந்துட்டு ஒரு லைன் ஈக்குவேஷனுக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இதை நம்ம லீனியர் ஈக்குவேஷன் சொல்கிறோம். அடுத்து வந்துட்டு சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் பார்க்குறோம். சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்னா ஒரே வேரியபிள்ஸ் வச்சு 2-3 ஈக்குவேஷன் இருக்குது. அதாவது x + y = 5ங்கிறது வந்துட்டு ஒரு லீனியர் ஈக்குவேஷன். இதே மாதிரி 2x + y = 10 அப்படின்னா அதாவது அதே மாதிரி xyங்கிற வேரியபிள்ஸ் வச்சு தான், ஆனால் இது வந்துட்டு வேறு ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரே வேரியபிள்ஸ் வச்சு நிறையா ஒன்று இல்லைன்னா நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது நம்ம சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட 2 மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது ஒன்று வந்துட்டு ஜியாமெட்ரிக், இன்னொன்று வந்துட்டு அல்ஜிப்ரிக். ஸோ ஜியாமெட்ரிக்கில் வந்துட்டு நம்ம எப்படி போடுவோம்னா கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஜியாமெட்ரிக் வே. அடுத்து அல்ஜிப்ரிக்ஸ் வேல வந்துட்டு நம்மளுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், இன்னொன்று வந்துட்டு எலிமினேஷன் மெத்தட், இன்னொன்று வந்துட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஸோ நம்ம இதெல்லாமே இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஜியாமெட்ரிக் வே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கிராஃபிக்கல் மெத்தட். இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். x + y = 5. அடுத்து 2x - y = 4. இப்போ நம்மகிட்ட 2 ஈக்குவேஷன் இருக்குது. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு x வந்துட்டு 0ன்னு போடுறோம். இதில் x 0 போட்டோன்னா y வந்துட்டு 5ன்னு கிடைக்கும். அதே மாதிரி y 0ன்னு போட்டோன்னா x = 5ன்னு கிடைக்கும். ஏங்கிற பாயிண்ட் 0,5, பிங்கிற பாயிண்ட் 5,0. இதே மாதிரி நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறோம். இதில் வந்துட்டு 0 போட்டோன்னா y = 4 வரும். -4 வரும். ஏன்னா -y இருக்குது. ஸோ -4. y 0ன்னு போட்டோன்னா 2x = 4, x = 4/2, that is 2. ஸோ சிங்கிற பாயிண்ட் வந்துட்டு 0,-4, டிங்கிற பாயிண்ட் வந்துட்டு 2,0. ஸோ நம்மளுக்கு இப்போது 4 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம கிராஃபில் ப்ளாட் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் ப்ளாட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு A 0,5. ஸோ 0,5 வந்துட்டு எங்கே இருக்குன்னா 0, 5, 4க்கும் 6க்கும் நடுவில். ஸோ இங்கே இது வந்துட்டு A. அடுத்து 5,0, 5 வந்துட்டு இங்கே இருக்குது B. நெக்ஸ்ட் 0,-4, 0, -4. அடுத்து 2,0, 2,0. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது ஏபிங்கிற பாயிண்ட் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணுறோம். அதே மாதிரி சிடி வந்துட்டு செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணுறோம். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணோன்னா நம்மளுக்கு இப்போது இந்த இடத்துல வந்துட்டு இன்டர்செக்ட் பாயிண்ட் கிடச்சிருக்கு. இது வந்துட்டு நம்ம பின்னு வச்சுக்கலாம். ஸோ இது என்ன பாயிண்ட்னா ஸோ இது எங்கே இருக்குன்னா 3,2. இது வந்துட்டு நம்ம நோட்டில் போட்டோன்னா அக்யூரேட்டாக வரும். ஸோ 3,2ங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு XYயோட வேல்யூஸ். இப்போ நம்ம இது கிராஸ் செக் பண்ணுறதுக்கு நம்ம இது கொண்டு போய் கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்துட்டு x + y = 5. ஸோ XYயில் வந்துட்டு 3, 2 பண்ணலாம். ஸோ 3 + 2 = 5. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டோன்னா 2x - y = 4. 2 × 3 - 2 = 4. 2 3s are 6, -2 = 4. That is 4 = 4. 5 = 5. ஸோ நம்மளுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு.
ஸோ இந்த மாதிரி லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்மளுக்கு தெரியாத வேரியபிள்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். ஒரே ஒரு வேரியபிள் இருந்துச்சுன்னா நம்ம அது வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போய் ஈஸியாக கேன்சல் பண்ணிப்போம். சப்போஸ் 2 வேரியபிள்ஸோடு இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி கிராஃப் யூஸ் பண்ணும்போது அதோட இன்டர்செக்ட் பாயிண்டில் வர ஆன்சர்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு XYக்கு வந்துட்டு அதோட வேல்யூஸாக கிடைக்கும். இந்த மாதிரி கிராஃப் போடும்போது சப்போஸ் நம்மளுக்கு ரெண்டு லைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் கிடச்சிதுன்னா அப்போ நம்ம இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்டில் இருக்க வேல்யூஸ் தான் வந்துட்டு நம்மளோட XYயோட வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி கிடச்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் கிடைக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி பேரலாக கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு வந்துட்டு சொல்யூஷனே கிடைக்காது. ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகலைன்னா நம்மளுக்கு வந்துட்டு நோ சொல்யூஷன் வரும். ஒரு லைன்லேயே வந்துட்டு நம்மளுக்கு அடுத்த லைனும் வந்துச்சுன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதில் வந்துட்டு நம்மளுக்கு இன்ஃபினிட்டி சொல்யூஷன், அதாவது நிறையா சொல்யூஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு கிராஃப் போடும்போது வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கிற கிராஃப்லேருந்து நம்மளே வந்துட்டு கரெக்டாக போட்டிருக்கோமா தப்பாக இருக்கோமான்னு ஈஸியாக வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சால்விங் பை சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், அதாவது 2 ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா அந்த ஒரு ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஏதாச்சும் ஒரு வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதை எடுத்து நெக்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். x plus 3y equal to 16, 2x minus y equal to 4. ஸோ இப்போ நம்மக்கிட்ட 2 ஈக்குவேஷன் இருக்குது. ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்துட்டு சின்ன கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ ஃப்ரம் 2x minus y equal to 4 minus y equal to 4 minus 2x y equal to 2x minus 4. ஸோ இந்த மைனஸ் இங்கே வரும்போது இந்த டேர்ம் மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும். அதனால் நான் மாற்றி எழுதியிருக்கேன். இப்போ நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஒய்க்கு வந்துட்டு இதுதான் வந்துட்டு வேல்யூன்னு இப்போ நம்ம அசியூம் பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதை வந்துட்டு 3ன்னு வச்சுக்கலாம். சப்ஸ்டியூட் 3 in 1. 3 வந்துட்டு நம்ம 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா x plus 3 into 2x minus 4 equal to 16 வரும். இப்போ x plus 3 into 2 6x minus 3 4s are 12 equal to 16. அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம், எக்ஸும் எக்ஸும். ஸோ 7x equal to கான்ஸ்டன்ட் டேர்ம் இன்சைட் கொண்டு போயிடலாம், 16 plus 12. ஸோ 7x equal to 28, x equal to 28 by 7, that is equal to 4. ஸோ x equal to 4. இப்போ நம்ம எக்ஸுக்கோட வேல்யூ கிடச்சிச்சு. இப்போ இதை கொண்டு போய் நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். So y equal to 4. Therefore x equal to 4, y equal to 4. So இதான் வந்துட்டு சப்ஸ்டியூஷன் மெத்தட். அதாவது 2 ஈக்குவேஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் மறுபடியும் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு வேரியபிளோட வேல்யூ கிடச்சிடும். அப்போ அந்த வேரியபிளோட வேல்யூ வச்சு நம்ம அடுத்த வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம்.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு சால்விங் பை எலிமினேஷன் மெத்தட். எலிமினேஷன் மெத்தடில் வந்துட்டு 2 ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா ரெண்டுமே வந்துட்டு ஒரே மல்டிபிள்ஸால் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை காமன் மல்டிபிள்ஸால் மல்டிபிள் பண்ணி அதை வந்துட்டு நம்ம அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ணி தான் இதில் வந்துட்டு நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A plus 2b equal to 35. So first equation, இது second equation. First நம்ம இது ரெண்டுமே வந்துட்டு காமன் டேபிளில் மல்டிபிள்ஸ் ஆகுமான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே 4 இருக்குது, இங்கே வந்துட்டு 1 தான் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம இதை வந்துட்டு இன்ட்டு 4ஆல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே இருக்கும். செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 4a plus 4 2s are 8b equal to இது வந்துட்டு நம்ம 35 into 4 பண்ணுறோம். ஸோ 140. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். கீழே இருக்கிற ஈக்குவேஷனுக்கு வந்துட்டு நம்ம சைன் மாற்றிக்கலாம். அடிஷன் இருந்தால் சப்ராக்ஷன் போடணும், சப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அடிஷன் போடுவோம். இங்கே எல்லாமே பாசிட்டிவில் இருக்கனால நம்ம கீழே வந்துட்டு நெகட்டிவ் சைன்ஸ் போட்டிருக்கோம். இப்போது இது வந்துட்டு ப்ளஸ், ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். இப்போது 3 minus 8 minus 5b equal to 65 minus 140 minus 75. அப்போது b equal to minus minus கேன்சல் ஆயிடும். 75 by 5, b equal to 15. ஸோ பியோட ஒரு வேரியபிளோட வேல்யூ கிடச்சிருச்சு. இது கொண்டு போய் நம்ம வந்துட்டு ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். a plus 2 into 15 equal to 35. a plus 30 equal to 35. That means a equal to 35 minus 30. a equal to 5. Therefore, a equal to 5, b equal to 15. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம எலிமினேஷன் மெத்தட் போடுவோம். ரெண்டு வேரியபிள் இருந்துச்சுன்னா ரெண்டுமே காமனாக மல்டிபிளில் ஆச்சுன்னா அந்த டேபிளில் மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் அதை எலிமினேட் பண்ணும்போது சைன்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு வேரியபிளோட ஆன்சர் கிடைக்கும். அந்த ஒரு வேரியபிளோட ஆன்சர் வச்சு அடுத்த வேரியபிளோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிப்போம். அடுத்து வந்துட்டு சால்விங் பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். இதில் முன்னாடி பார்த்த சப்ஸ்டியூஷன்லேயும் எலிமினேஷன் மெத்தடில் வந்துட்டு நிறைய அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ப்ளஸ்ஸு மைனஸு டிவிஷனில் கொண்டு வரது இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இதில் வந்துட்டு இதோட கோஎஃபிஷியன்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு மேஜர் ரோலே. ஸோ இதை வச்சு தான் நம்ம இது ஃபுல்லுமே சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ எப்படின்னு பார்க்கலாம், எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த சம்மில் 3x minus 4y equal to 10, 4x plus 3y equal to 5 இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸும் எல்லாமே இந்த சைடு கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுவோன்னா இதோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே எடுத்து தான் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம கோஎஃபிஷியன்ட் -4, இது எப்போவுமே மிடில்லேருந்து தான் இதில் ஸ்டார்ட் பண்ணுவோம். -4, அதுக்கப்புறம் -10, அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு எக்ஸோடது எழுதணும் 3, மறுபடியும் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேயே வந்துட்டு எண்ட் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் இதுலேயும் 3ல் ஸ்டார்ட் பண்ணுறோம், -5, 4, அதே மாதிரி 3. இது என்ன பண்ணோம்னா நம்ம இந்த டேர்ம்ஸை வந்துட்டு மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி இந்த டேர்ம்ஸ் இதுதான் வந்துட்டு கிராஸ். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்கிறோம். இது வந்துட்டு எக்ஸ் ஒய், இது வந்துட்டு கான்ஸ்டன்ட்டோடது. இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணுறோம் இல்லையா. ஸோ -4 into -5 மைனஸ் இந்த ரெண்டு டேர்ம் 3
into 10 minus 10 equal to y by இந்த ரெண்டு term minus 10 by into 4 minus 5 into 3 equal to கான்ஸ்டன்ட் வந்து நான் 1 போட்டிருக்கேன். இதை வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ சால்வ் பண்ணோன்னா minus into minus plus ஆயிரும். 4 5s are 20 minus into plus minus 3 10s are 30. Ten into 4 40 plus into minus into plus minus 5 3s are 15 3 3s are 9 minus 4 4s are 16. So x by 20 minus into minus plus 30 y by minus 40 minus into minus plus 1 by 9 minus into minus plus 16. So x by 50 y by 50 போச்சுன்னா 25 greater number sign தான் நம்ம போடுவோம் 1 by 25. இப்போ கான்ஸ்டன்ட் இந்த கான்ஸ்டன்ட்ல இருக்கிற வேல்யூஸோட நம்ம இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு ஈக்குவேட் பண்ணுவோம். x by 50 equal to 1 by 25. x தான் நமக்கு வேணும். ஸோ இதை மட்டும் வச்சுட்டு 50 இன்சைட் கொண்டு போனோம்னா டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கு வந்துடும். 50 by 20 சாரி 25 இருக்கு. ஸோ 25. அதே மாதிரி y பண்ணுவோம். y by minus 25 equal to 1 by 25. y equal to minus 25 by 25. ஸோ எக்ஸ் வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணோன்னா 1 times y வந்துட்டு -1. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் ஒய்யோட வேல்யூஸ் கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு கோஎஃபிஷியன்ஸ் எடுத்து அதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணி அதுலேருந்து நம்ம வேரியபிள்ஸோட ஆன்சர் கண்டுபிடிப்போம். இன்றைக்கி நம்ம லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அதில் வந்துட்டு சிங்கிள் வேரியபிள் அப்புறம் 2 வேரியபிள்ஸ் வச்சு சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு 2 வேஸ் இருந்துச்சு. ஒன்று வந்துட்டு ஜியாமெட்ரிக் வே, அல்ஜிப்ரிக் வே. ஜியாமெட்ரிக்கில் வந்துட்டு கிராஃபிக்கல் மெத்தட் பார்த்தோம். அல்ஜிப்ரிக்கில் வந்துட்டு சப்ஸ்டிடியூஷன், எலிமினேஷன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.